நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளியை சந்திக்கும் போது இப்படி ஒரு துஆ ஓதுவாங்க. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளியை பார்க்கும்போது ஓதுவாங்க என்பதாக ஹதீஸ்களை நம்மள பார்க்க முடியுது. நோய் வருகிற போது ஒரு மனிதன் திருந்துவதற்குண்டான வாய்ப்பு பிறக்கிறது, தௌபா செய்வதற்குண்டான வாசல் திறக்கிறது என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இஹ்யாவில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வறுமை என்பது என்னுடைய சிறைச்சாலை, நோய் என்பது என்னுடைய விலங்கு. நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களை சிறையில் தள்ளுகிறேன் அல்லது விலங்கிட்டு விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதற்கு விளக்கம் தரக்கூடிய வியாக்கியானர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தான் விரும்பியவர்களை அல்லாஹ் சிறையில் அடைப்பதும் விலங்கிடுவதற்கும் காரணம் என்ன என்றால், அவர்களை அல்லாஹ் பாவத்திலிருந்து மூலமாக சிலரை விலங்கிட்டு விடுகிறான் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். என்று சொன்னால் நோய் என்பது எவ்வளவு பெரிய நிஅமத் என்பதை நாம் புரிகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமி மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் சும்ம லா யதூபூன் வலா ஹும் யذكرون. வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் தௌபாவும் செய்யாமல் படிப்பினையும் பெறாமல் இருக்கக்கூடியவர்களே நபியே நீர் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருப்பதை வெறுத்தார்களாம். வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது நாம் சோதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம். ஏனென்றால் தௌபா செய்வதற்குண்டான வழிபிறக்கும், படிப்பினை பெறுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது நாம் கடுமையாக சோதிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஆசைப்படுவார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமைக்குரிய அல்லாஹ் ஒருவனே, அவனுடைய அடிமை அபூதர் மக்காவில் இருக்கிறது. இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய கஷ்ட நஷ்டங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீக்குவானாக. அதே சமயத்தில் பலஸ்தீனத்தில் காசாவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள்குடி உறவுகளான நம்முடைய சகோதர சகோதரியுடைய கஷ்ட நஷ்டங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீக்கி வைப்பானாக என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு நியத்து என்னவா இருக்குன்னு சொன்னாக்க, ஒரு தடவையாவது இந்த காபத்துல்லாஹ் நம்ம பார்த்து விட வேண்டும், உம்ரா செய்து விட வேண்டும், ஹஜ்ஜி செய்து விட வேண்டும் என்பதே தான் நம்முடைய அந்த ஒரு நியத்தாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எண்ணமல் ஆமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமையும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நியத்து வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அழைப்பு உங்களுக்கு வரும். வஃபதுல்லா, அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நாங்கள் எப்படி இங்கே வந்திருக்கிறோமோ, இந்த மக்கள் எப்படி இங்கே வந்திருக்கிறார்களோ, இது போன்று நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை பார்ப்பதற்காக வேண்டி, இந்த தவாப் செய்வதற்காக வேண்டி, இங்கே தொழுகை நடத்துவதற்காக வேண்டி